திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாதிரி ஆகும். அவளை கிணத்து ஓரமா நிக்க வைக்கிறேன். சரி, நீ லபுக்குன்னு தள்ளிடு. லபுக்கு? ஆமா, லபுக்கு நான் தெரியலையா? ஓ, என்கிட்ட லபுக்குன்னு சொன்னீங்கன்னா ஐயோ நீ சொன்ன தாண்டா. எப்படி அழகழகா பாரு, சந்தோஷமா இருக்குது. அங்க பாரு ஒரு மான் ஒண்ணு ஓடுது பாரு. ஆமா, மான் தானே அது. நல்லா அழகா இருக்கு. புள்ளிமான். ஆமா, புள்ளிமான். அத ஒண்ணு ஏந்துக்குது பாரு, தலை தூக்குது பாரு. அது நாய்டா. அதுவா புள்ளிமானு? இல்ல, சரி விடு. இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்குமே. ஆமாமா, தங்கம் சந்தோஷமா இருக்குது. எனக்கு அது வேணும். என்னால யார் முடியாது ஓச்சு ஒலிக்குது பாரு. வேவத்த பாரு சாலாட்டோ. நானும் ஏறி பாரு. ஆமா, இங்க என்னமா நீங்க பார்த்தாயா? அந்த மலருக்கு பக்கத்துல பாய் இடந்த கிணறு இருக்குது. தப்பி தவிர விழுந்தா என்னமா அம்மா சேர்த்துப்பட்டு போய் விடுவாரு. இல்ல வேலூர் போவேன். பாய் இடந்த கிணறு இருக்குது. ஆமா, விழுந்தா விழுந்தா அவ்வளவுதான், சேர்த்தே போயிடுவேன். வேணாம்மா. அப்ப எனக்கு அந்த மலர் வேணுமே. சொல்லு வார்த்தை கேளுமா. உனக்கு மலர் தானே வேணும். சரி, நானே விழுந்தாலும் விழுறேம்மா. அந்த மலர் தானே உனக்கு வேணும், நான் கொண்டு வரேம்மா. பறிச்சு தரியா? இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்றால் யாரும் தாம்பல மதிவதனாபதி நாடு ராஜேந்திர மன்னன் மகன் சிவமணி இறந்திருக்கின்றான். இறந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க வருகிறார்களோ அந்த நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பொண்ணு கொடுப்பா பரிசாற்றப்படுகிறது. நீ பறிக்காதடி. ஏன் பண்ணுமா? அதற்கு நான் காவல்கார கைத நீ உள்ள பெரிய எடுப்பு. அவ்வளோ பண்ணுமா? அவ்வளோ பண்ணுமா? அவ்வளோ பண்ணுமா? அவ்வளோ பண்ணுமா? அவ்வளோ பண்ணுமா? அவ்வளோ பண்ணு. அவ்வளோ பண்ணுமா? என்னடா? ஓ, பாதிராஜும் 10 லட்சம் போனோமே. ஆமா, தலை தாண்டிட்டு ஏன்? தலை சுத்துது, தலை சுத்துது. ஏன் என்ன? நான் திருப்பதி போக மாட்டேன், திருத்தணி போக மாட்டேன், திருவண்ணாமலையும் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்தம் வந்து. எந்த மலையை பார்த்த? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்தேன். குன்ற பாப்பேன். அதான் குன்ற. தலை தாண்டிட்டு வந்தா ஏன் திருப்பி அனுப்பிச்சேன்? அம்மா எதையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். அவளை தள்ளும் போது தண்டரா பட்டாங்களே. என்ன மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டான். அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தால் பாதி ராஜ்யம் 10 லட்சம். அதுக்கு என்ன சம்பந்தம்? அது இல்ல, அன்னைய சக்காதார் பெத்த பண்ணி எதுனா 15 கிணறோ குட்டியோ தள்ளினா காரியம் கரமாந்திர மன்னன். ஐயோ, உங்க கஜானா காலி ஆயிடும். அந்த மதிவதன நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னருக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன், பெயர் சிவமணி. அந்த செத்து போன போனதுக்கும் இந்த இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஐயோ, நீ இந்த நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி. ஏடிஎம் கார்டு பணம் எடுத்து மூடுவான். நீ அதெல்லாம் காட்டாத. ஏடிஎம் மூடி தம்மு. சரி, பரவாயில்ல, கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ற பரவாயில்ல. சரி, சம்மதி யாருக்கிட்ட வாங்க பாரு. போன லாவக்கத்தான் எப்படி கொடுக்கும்? நாள் நல்லா குமுறிக்கிற. இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்குமா? சம்மதமே தராது. ஆனா முக்கியமான ஆள் அமைச்சா உடனே சம்மதம் வாங்கலாம். யாரு? அந்த பொண்ணுக்கு அப்பா, உனக்கு கூட்டுக்காரு. ஏன்னு கேட்சுமா? ஓ மை காட், ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். பெண்ணா பிறந்து விட்டால் மட்டும் போதாது. ஆம், பெண்ணா பிறந்து விட்டா அனைத்துமே சாதிக்க வேண்டாம். ஆவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமா பண்ணா. ஒரு பெண் நினைத்தால் இதே விரலால வீட்டை கட்ட முடியும். கலக்காமடையா. என் மகளை நானே சாகடித்து விட்டேனே. ஒருவேளை என் மகள் என்னை விட்டு பிரிந்திருப்பாளா? ஒன்றுமே புரியவில்லையே இறைவா. அப்பா அப்பா என்று அமுத வார்த்தை கூறுவாயே பத்மாவதி, இன்று என்னை விட்டு பிரிந்து விட்டாயே மகளே பத்மாவதி. தெரியும் பொண்ணு பிடிக்கல, கனரா கிட்ட தள்ளுன்னு சொல்லிட்டுமே. தள்ளிட்டாலும் என் பொண்ணு செத்து போச்சா அழுவுறீங்க.
அழுவாதே இலவசம் சாவல உயிரை தங்குறாங்க உண்மையாவா? ஆமா மகாராணி வராங்க கேளு கேளு வசந்தரா இது வராங்க மனைவி பத்தி எனக்கு தெரியும். ஓயந்தோரே ஒரு வேலையை நம்முடைய மகளுக்கு இந்த மாதிரி மூஞ்சி வச்சு நான் இது நான் யாருன்னா மூஞ்சி எதில் நிக்க வைப்பாங்களா? இதை வச்சுக்கிட்டா இவ்வளோ நேரம் குடும்பம் பண்ணுங்கிற எது வச்சுனா ஆடா மாடா நானு அதனால தான் ஒன்று கூட இல்லை என்ன இல்லைன்னு கேலி பண்ற? என்ன நிலம் அப்படியே கிடக்குது இருந்திருக்கோம் விட்டுட்டேன். இருந்திருக்கேன் ஒரு நிலம்னு வாங்கினா ஏர் ஓட்டணும் சேடை ஓட்டணும் அரப்பா இருக்கணும் இவ்வளோ வேலைக்கு இது என் மகள் வளர்க்க வேண்டும் என்று தான் இவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். அட பாபா டேய் அவன்கிட்ட விட்டு பாரு, ஒரு வண்டி எடுத்து கொடு அவன்கிட்ட. எப்படி ஓட்டுவ? வீலிங்கே பண்ணுவேன் ஆ ம் எப்படி பண்ணுவோம் வீலிங் வந்து பீடிங் பீடிங் பண்றதுல வீலிங் பண்றது. நான் மட்டும் தான் சொன்னேன் வீலிங் தான் சொன்னேன். வீலிங் அம்மா அடடா அம்மா அடடான்றியே. ஒன்றும் இல்லை அவனு சொன்னேன். என்னங்க வசந்தரா நீங்க ஏன் அழுவுறீங்க? நம்ம பொண்ணு எங்கன்னா கிணத்துல தள்ளிட்டு இருந்தா நீங்க அழுவுறீங்க. உண்மைதான். அழாத மாமா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் யாதிரமா அப்படிலாம் பேசுனேன். ஏன் எல்லாரும் என்ன காரி காரி துப்புறாங்க. ஏன் வாயில் எச்சிக்கிது துப்புறாங்க ஏமா உன்னை காரி துப்புறாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க காரணம்? இவ ரெண்டாம் தரம் முதல் தரத்தை அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாளா, இவ கொடுமை காட்சி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆமாங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு எல்லாம் கும்பல் கூடின்னு குசு குசுன்னு பேசுறாங்க என்ன பேசுனாங்க? கும்பல் கூடின்னு குசு குசுன்னு பேசுறாங்க குசு குசுனா ஆமா மாமா. அம்மாவால தாங்க முடியல. எனக்கே இந்த யோசனை இல்லை பத்தியா? என்ன யோசனை? திருமணம் செய்ய வைக்கணும்னு என் மனைவிக்கு இருந்து பாரு. என் மனைவி யாரு? குடும்பத்தின் குத்து விளக்கு. ஆமா நம்ம சம்சாரில்ல. நம்சம் சார்மா. ஐயோ உங்க சம்சாருங்க விடுங்க. வசந்தரா இப்போதே செல்கிறேன், நாடு நாடாக செல்கிறேன். நல்ல மாப்பிள்ளை நானே பார்த்து விட்டு பிறகு வருகிறேன். ஐயோ என்னங்க எங்க போறீங்க? மாப்பிள்ளை பாக்கோ அது இவன் நம்ம பைக் வந்துடுறான். சிரிச்சு கிடக்குது பாரு, மஞ்சள் பழம் போட்டுக்கணும். மூச்சல் எப்போ ஓய்வுறாப்புக்கு தட்டி தட்டி விடுறாரு. ஏமாம்மா நீங்க மாப்பிள்ளை பார்க்க வீண் சிரமம் ஏன் எதற்காக? மாப்பிள்ளை நாங்களே பார்த்துட்டோம். பாத்துட்டியா? அம்மாவே மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு தெரியுமே. மாப்பிள்ளை பெரிய இடம், மதிவதனாபுரி நாடு, சரி. ராஜாந்திர மன்னன். அவங்க பையன் சிவமணி தங்கமான பையன். பரவாயில்ல. கட்ட குணம் ஒண்ணு கூட கிடையாது, ஆஹா. எந்த பழமும் கிடையாது. ஆனா மலாந்தா சிதாபத்துங்க இருப்பான். ஏன் அவ்வளவு அடக்கமான பையன். அம்மா கேலாம் ஆமாங்க. செத்து போன மலாந்த அப்புறம் சம்பத்துங்க. என்னடா திட்டுற பேசுற மாமா, ஏன் திட்டுற, எதுக்கு திட்டுற, ஒரு வார்த்தை எதுக்கு பேச? அடக்கம் தான் வேணும், அடக்கம் தான் வேணும். ஆமா அது மட்டும் கிடையாது, அவன் மூஞ்சில எட்டி எட்டி வாதி ஏமாமா என்ன உதைக்கிறேன்னு கேட்க மாட்டான். ஏன்? வாயில பால் ஊத்து குடிக்க மாட்டான், வெளியே வந்து வீந்து கிடக்கும். ஏன்னா அவன் ஐயோ சொல்லிடலாமா, செத்து போன போனோம்னு சொல்லிடலாமா? கொஞ்சாமி இங்க வாங்கல மாமா. எஜமா அந்த மாப்பிள்ளை ஐயோ எங்க அம்மால போட்டுருவாளாம். அவனோட அப்படியா நீ தம்முன்னு